கடவுளே, கதவை திறந்தவன கண்ணுல பறதெல்லாம் பொக்கிஷமா இருக்கணும்பா. இன்னைக்கு நல்ல வேட்டை. 23 வயசுல எமர்ஜென்சி எடுத்து ஜெயிலுக்கு போன இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்க. மீசா வழக்குல நீங்க சிறைக்கு போகவில்லை மு.க. ஸ்டாலின் அவர்களே. மீசா வழக்குல போகல. நீங்கள் உண்மையாலுமே சிறைக்கு எதுக்கு போனீங்கன்னு தெரியும். இத போன் ஆரம்பிச்சு சொல்லாம போயிட்டானே. என்ன அது? என்ன சொன்னா அதான் சொல்லுங்களா? அடே திமுக மிரட்டலுக்கு பயப்படுகிற கட்சியா? ஃபாரின்ல இருந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து சொகுசு கார் இறக்குமதி பண்ணாரு. அதுக்கு வரி ஏய்ப்பு பண்ணிட்டாரு. அது ஒரு கேஸ் போட்டு மார்ச் 5 வீட்டுல போய் இறங்கிட்டாங்க. சிபிஐ போட்டு என்கொயரி. கலைஞரை மிரட்டுறாங்க, சீட்டை கொடுக்குறியா இல்ல உன் பையனை தூக்குவான்ட்டு. திமுக மிரட்டலுக்கு பயப்படுகிற கட்சியா? போன் வயர் பிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்து எல்லா கட்சிகளும் திமுக ஒழிப்போம் சொன்னாங்க. இப்பவும் சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்களே, இப்பவும் திமுகவுக்கு நாங்க தான் மாற்றணும் பேசுறாங்க. எனது வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. பையன் சார் இந்த பால்சாமி. இந்த கொட்டு மழையிலும் உங்களுடைய எழுச்சியை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல எனக்கு உணர்வு ஏற்பட்டிருக்கு. என்னையா இது? சிஎம் பேசிட்டு இருக்காப்ல, திருதிருப்புன்னு ஒரு கூட்டம் சேர திருடிட்டு ஓடிட்டு இருக்காங்க. டேய் என்னடா பண்றீங்க? 4-5 நாளாவும் சொன்னல, பணத்தை கொடுத்துட்டு பொருளை வாங்கிட்டு போ. அட நார பயலுகளா, எந்த தொழிலும் பண்ண விட மாட்டேங்கிறாங்களே. கொட்டக்கூடிய மழையிலும் இங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய உடன்பிறப்புகளை பார்க்கும் பொழுது இந்த படை போதுமா? எவ்வளவு பட்டி தராங்க? 200 ரூபாயா? இருக்கு நமக்கு. என்ன பெரிய பூர்வீகம் சொல்லுவோம் வீகட்ட. பெரியார் எங்க ஊருக்கு வந்தார், மணியம்மையை பார்த்தார், கூட்டிக்கிட்டு போயிட்டார். திமுக உருவானது. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்னடையா என்னமோ கூன்றான். என்னங்க அண்ணா அவர்கள் இது பொருந்தா திருமணம் என்று அறிக்கை விட்டார். கழகத்திலிருந்து வெளியேறினார். நீ ஒண்ணும் சொல்ல போ. ஆக வேலூரில் இருக்கிற மணியம்மை இல்லாவிட்டால் திமுக வந்திருக்காது. தன் வாலிப வயதிலிருந்தே பலான புத்தகங்களை படித்து பற்பல பயிற்சிகளை மேற்கொண்டு தன்னை இதற்காக வென்றே வலிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். கரூர்ல கோடங்கைப்பட்டி பகுதியில முப்பெரும் விழா நடந்திருக்கு. திமுக சார்பா நடத்தப்பட்ட இந்த விழால அதை தொடர்ந்து கிளம்பி போகவும் செஞ்சிருக்காங்க. அப்படியே புறப்பட்டு அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் வெளியில கட்டப்பட்டிருந்த வாழைத்தார்களை கொத்து கொத்தா எடுத்து செல்லக்கூடிய காட்சி சமூக வலைதளங்கள்ல அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அங்கிருந்த வாழைத்தார்களை தொண்டர்கள் நீயா நானா என போட்டி போட்டுக் கொண்டு எடுத்து சென்ற சம்பவம் நடந்துள்ளது. ஆண்களுக்கு போட்டியாக இருக்கக்கூடிய பெண்களும் அதை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பலரும் அலங்காரத்திற்கு வைத்த வாழைத்தார்களை ஒருவருக்கொருவர் ஆக்ரோஷமாக பறித்து சென்றனர். இந்த கொட்டு மழையிலும் உங்களுடைய எழுச்சியை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல எனக்கு உணர்வு ஏற்பட்டிருக்கு. இந்த கொட்டு மழையிலும் உங்களுடைய எழுச்சியை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல எனக்கு உணர்வு ஏற்பட்டிருக்கு. இந்த கொட்டு மழையிலும் உங்களுடைய எழுச்சியை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல எனக்கு உணர்வு ஏற்பட்டிருக்கு. முப்பெரும் விழாவை போய் சீக்கிரட்டா சூரியவம்சம் படத்துல வந்த சரத்குமார் மாதிரியே பார்த்துட்டு வந்த கிஷோர் கே சாமுவேல் கிட்ட கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். லாரி லாரியா வராங்க, இன்னும் வந்துகிட்டு இருக்காங்க. லாரி லாரியா எதுக்கு வந்துட்டு இருக்காங்க? கரூர்ல இருந்து மணல் அள்ளி வெளியே கொண்டு செல்வதற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் லாரி லாரியா. சரியா? அது காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இவங்க வாக்குறுதியை தானே கொடுத்தாங்க. 11 மணிக்கு வாக்குகள் எண்ணப்படும், 11:05 நீ மணல் அள்ளலாம் சொன்னது யாரு? இதே கரூர் மண்ணில் சொன்னது யாரு? செந்தில் பாலாஜி. வீடியோ இருக்குல்ல, போட்டு காமிங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் தளபதி முதலமைச்சராக பதவியேற்று 11 மணிக்கு தளபதி முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டாங்கன்னா 11:05 மாட்டு வண்டியை நீங்களா ஆத்துக்கு ஓட்டுங்க, எந்த அதிகாரியும் தடுக்க மாட்டாங்க. இப்போ முப்பெரும் விழான்றீங்க. இது என்ன முப்பெரும் விழா? என்ன 3 பேரு? ஸ்டாலின், உதவாநிதி, இன்பநிதி, இவங்க மூவரையும் வந்து முன்னிலைப்படுத்துவதற்காக நடத்தப்பட்டதுதான் முப்பெரும் விழா. யார நம்பர்னே தெரியல தாசண்ணா. சரி, இப்போ இவ்வளவு பெரிய ஒரு முப்பெரும் விழா வெற்றி வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்த என்ன வெற்றிங்க? கூட்டம் தான் பேசிக்கிட்டு, ஸ்டாலின் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே அதான் வெளியில போறாங்க. 1,00,000 சேர் போட்டுருந்தோம். அதாங்க, அதுல ஒரு 60,000 சேர் காணாம போயிடுச்சாங்க. என்னங்க சொல்றீங்க? அவன் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. என்னடா பண்றீங்க? 4-5 நாளாவும் சொன்னல, பணத்தை கொடுத்துட்டு பொருளை வாங்கிட்டு போ. அட நார பயலுகளா, எந்த தொழிலும் பண்ண விட மாட்டேங்கிறாங்களே. அதே கரூர்ல இதே
ஸ்டாலின் என்ன பேசினார்? விமு விபி அப்படின்னு நம்ம பிரிக்கலாம் இது. ஸ்டாலின் விக் வைப்பதற்கு முன், விக் வைப்பதற்கு பின். விக் வைப்பதற்கு முன் ஸ்டாலின் பேசியது என்ன அப்படின்றத எடுத்தீங்கன்னா, இடையில அந்த அம்மா ஜெயிலுக்கு போனப்போ யாரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றப்போ அந்த பட்டியலில் இவர் இருந்தாருங்க. இவர் கெட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சுங்க. அப்போ இதான் வேடிக்கை. இவர் கெட்ட கேடு, இவரெல்லாம் முதலமைச்சர் வேட்பாளரா? ஏன் நீ எல்லாம் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கும்போது செந்தில் பாலாஜி இருக்க கூடாது? இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அவர் கிட்ட கேடு, இவரெல்லாம் முதலமைச்சர் வேட்பாளராக. ஏன் உன் புள்ள உதவாக்குற புள்ள கிட்ட கேடு, இவெல்லாம் முதலமைச்சரா இருக்கா வரானே, கியூல நிக்கிறானே, அது கேவலம் இல்லையா? அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா ஒன்று சொன்னா சொல்லட்டுமா? பால்டாயில் பொறுக்கி இவெல்லாம் வந்து முதலமைச்சர் இவா இருக்கும்பொழுது செந்தில் பாலாஜி இருக்கக்கூடாதா அப்படின்னு செந்தில் பாலாஜியோட மைண்டு வாய்ஸ் சொல்லும். இருந்தாலும் செந்தில் பாலாஜி இப்போ அதை பேச முடியாது. எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. நான் ஏன் விமு விபி விக்குக்கு முன் விக்குக்கு பின் சொல்றேன். விக் வைப்பதற்கு முன் நீ தானே பேசின, விக் வைத்த பின் நீ பத்தி பேசுற. என்ன சொல்றேன்? அதே செந்தில் பாலாஜிய தியாகின்னு சொல்றியே, அசிங்கமா இல்ல உனக்கு? வெக்கமா இல்ல உனக்கு? சோறு தானே திங்கிற? இல்ல சோறு தான் திங்கறையா? என்கிட்ட கேட்கல, வேற யார்கிட்ட கேட்கிறேன். உங்ககிட்ட கேட்கல, உங்கள் மனசாட்சி வாயிலாக ஸ்டாலினிடம் கேட்கிறேன். சோறு தான் திங்கறியா? சோறு என்னைக்காவது தின்னு இருக்கியா? சோறு திங்கன்னா இப்படி பேசுவியா? சரி, பழைய சூரியனை விட்டுலாம், இளைய சூரியன் கிட்ட வரலாம். இப்போ விஜய்க்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் எனக்கு ஒரே வித்தியாசம் தான் பார்த்தேன். எனக்கு காதல் எப்படி விடுதுன்னா, பழைய சனியனை விட்டுலாம், புதிய சனியன்ட்ட வரலான்னு. ஐயாட்ட கொடுத்து தொடர்ல வேலை வெட்டியே போயிட்டான் அப்படின்னு சொல்லிடா. நீ இருக்கிற ஊர்ல நான் இருக்க மாட்டேன்டா, நான் போறேன்டா. பழைய சூரியனை விட்டுருவோம், இளைய சூரியனை பத்தி பேசுவோம். என் காதல் அப்படிதான் விழுந்தது. என் காதல் என்ன, பழைய சனியனை விட்டுருவோம், புதிய சனியன்ட்ட வருவோன்னு. சரி சொல்லுங்க. விஜய்க்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் நான் ஒரே ஒரு வித்தியாசம் தான் பார்த்தேன். விஜய்க்கு மூளை இருக்கு, உதயநிதிக்கு மூளை இல்லை தானே? நக்கல்யா அவனுக்கு. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதே. வரண்டா சின்னசாமி. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா, போடா.